ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட்பாட். நான் மாலதி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து கரெக்டாக கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதில் பன்னீர் போட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ அதை இதுக்குள்ளே போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி வைக்கலாம். இப்போது திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்து மேலே சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.